Hi friends, welcome to Chalam Tips. Friends, இன்னைக்கு வீடியோவில் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற இது போல் பனியன் கிளாத், டிஷர்ட் கிளாத், லெகின்ஸ், பேண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே. ஸோ எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி நம்ம சூப்பரான ஒரு டோர்மேட் ரெடி பண்ண போகிறோம். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி டோர்மேட் தான். ஸோ வாங்க எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து என்னோடய கிட்ஸோட ட்ரெஸ் எடுத்திருக்கேன். என்னோடய சின்ன பையனோட டிஷர்ட் தான். எல்லாமே வந்துட்டு ரொம்ப வீணாக போயிடுச்சு. நல்லா அடித்து நரைச்சி போயிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு நம்ம எப்படி கட் பண்ணுறது, எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த டிஷர்ட் எடுத்துக்கிட்டு ஸோ இதில் வந்துட்டு ஒரு 3 இன்ச் அகலம் இருக்கா மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா பீஸையுமே இதே போலவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ட்ரெஸ்ஸில் உங்களுக்கு எத்தனை பீஸ் கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே இது போல் நீளமாக 3 இன்ச் அகலம் இருக்கா மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் பாய் பேபியோட டிஷர்ட் அப்படிங்கிறதுனால கலர்ஸ் எல்லாமே கொஞ்சம் வந்துட்டு டல்லாக இருக்குது. இதே கேர்ள் பேபியோட டிஷர்ட் பிங்க் கலர், ரெட் கலர், ஸோ அந்த மாதிரி கலர்ஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப அட்ராக்டிங்காக இருக்கும். ஸோ அது போல் இருந்துச்சுன்னா லெகின்ஸ் அந்த மாதிரி இருக்கிறத எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல எப்படி உங்களுக்கு வாட்டமாக கிடைக்குதோ நீளமான பீஸ் கிடைக்குமோ அதை வந்து பார்த்துட்டு அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ண அந்த பீஸை வந்து இது போல் கட் பண்ணிக்கோங்க. மேலே வந்து 1/4 இன்ச் அளவுக்கு கட் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டு ஒரு சைடில் மட்டும் இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்ச எல்லா பீஸ்லேயுமே இது போல் கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், உங்களுக்கு மேலே மட்டும் அப்படியே ஜாயிண்டில் இருக்கும், கீழே மட்டும் இந்த மாதிரி கட் பண்ண பீஸாக இருக்கும். அகைன் நான் வந்து கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான். இது போல் வந்து நம்ம எல்லா கிளாத்தையுமே நம்ம எடுத்த எல்லா கிளாத்தையுமே கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உள்ளுக்குள்ளே வந்துட்டு நம்ம வந்து கீழே கொடுக்கறதுக்கு மேட்டுக்கு வந்து நல்ல ஒரு திக்கான ஒரு கிளாத் வேணும். ஸோ அது ஏதாவது நைட்டி இல்லை ரைஸ் பேக் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் கார்னர் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி வளைவாக கொஞ்சம். ஸோ இப்போ எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கட் பண்ண ஒரு பீஸை எடுத்துகிட்டு இந்த ஓரத்தில் இது மாதிரி வச்சுட்டு சும்மா பேசிக்காக நார்மலாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மற்றபடி நம்ம கட் பண்ணதெல்லாம் அப்படியே வெளியில் இருக்க மாதிரியே இருக்கட்டும். இப்போ நம்ம அப்படியே தைக்க ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து மார்க் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வரைஞ்சிட்டு எந்த இடத்துல நீங்கள் வச்சு தைக்க போகிறீங்க அப்படிங்கிறத வரைஞ்சிக்கிட்டு கூட நீங்கள் அது மேலே வச்சு தைக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஆனால் இது வந்து வச்சு தைச்சிக்கிட்டே வரும்போதே நீங்கள் வந்து இதை அலைன்ஸ் பண்ணிக்கிட்டே வர்றதுமே ரொம்ப ஈஸி தான். ஒரு கிளாத் முடிஞ்சதுக்கப்புறம் அகைன் இன்னொரு கிளாத் அதிலே வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து பனியன் கிளாத் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு பிசிறு எதுவும் வரும் அப்படிங்கிற ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது. அதுபோல் கீழே நைட்டி பீஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, அது வந்து இன்ன அளவு அப்படின்ட்டு நான் எதுவுமே இந்த வீடியோவில் காமிக்கல. உங்களுக்கு வந்து மேட் வந்து எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. என்ன சைஸ் தான் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ அதுபோல் இந்த நீங்கள் கட்டமாக வேணாலுமே கட்டமாக தைச்சிக்கலாம், இல்லை வந்து செவ்வக வடிவத்தில் வேணும்னாலுமே அது போல் தைச்சிக்கலாம். இது போல் கார்னர் மட்டுமே வளைவாக கட் பண்ணி கூட நீங்கள் தைச்சிக்கலாம். உங்களோட ஆப்ஷன் தான். ரவுண்டாக வேணாலும் தைச்சிக்கலாம். எல்லாமே உங்களோட ஆப்ஷன் தான். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் வந்து கட் பண்ணி தைச்சிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஆரம்பித்த இடம் வரைக்கும் தைச்சிட்டு வந்துட்டு ஸோ அகைன் முடிச்சிடலாம். இந்த இடத்துல வந்து இந்த பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட ஒரு 1/4 இன்ச் உள்ளுக்குள்ளே தள்ளி வச்சுட்டு அகைன் இதே மாதிரியே நீங்கள் வந்துட்டு இன்னொரு ரோ வச்சு தைங்க. வேறு கலரில் கூட வச்சு தைச்சிக்கலாம். அந்த கிளாத்தை எப்படி வச்சு தைச்சோமோ அதே மாதிரி தான் ரவுண்ட் ஷேப்பில் ஒரு 1/4 இன்ச் உள்ளுக்குள்ளே வச்சு தைக்கிறோம். கிட்டக்க காமிக்கிறேன் பாருங்கள்.
இது போலவே ஒவ்வொரு ரோவாக ஃபுல்லாக வச்சு தைச்சிருங்க. இப்போ நான் வந்து மேக்ஸிமம் வச்சு தைச்சிட்டேன் பாருங்கள். இது போலவே நீங்கள் வந்துட்டு உள்ளுக்குள்ளே ஒரு 1/4 இன்ச் உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு ரோவாக அப்படியே தைச்சி முடிச்சிடலாம். ஸோ அடுத்ததுமே வச்சு தைச்சாச்சு. இப்போ மிடில் அப்படியே ஒரு 4 அப்படியே அந்த கிளாத்தையே மடிச்சுட்டு இது மாதிரி வச்சுட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்போ மிடில் ஃபில் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிங்கான கலரில் மிடில் வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் ஆரஞ்சு கலர்லேயும் இது போல் ஒரு 4 அப்படியே மடிச்சுட்டு அந்த மிடில் வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், மிடில் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே நம்ம 4 மடித்ததை 2 சைடுமே இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு அகெயின் மிடில் இன்னொரு தையல் போட்டு அப்படியே முடிச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டோர்மேட் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே அழகான கலர்ஃபுல்லான டோர்மேட் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதுவுமே வேஸ்டான டிஷர்ட் கிளாத்லேருந்து வேஸ்ட்டாக தூக்கி போடுற டிஷர்ட் கிளாத்லேருந்து இவ்வளோ அழகான டோர்மேட் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் போல் லைக் பண்ணி இனிமேல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் அந்த கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.